மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அவர் நீங்க வளரணும்னு நான் ஆசைப்படுறீங்க. இதே மாதிரி குழந்தைங்களை சேர்த்துறோம் பாஸ்டர், சர்ச்சுக்கு நாங்க வரோம், கை தட்டுறோம், வர்ஷிப் பண்றோம், அதோட சேர்த்துறோம். வளர போறோம் மட்டும் அழகிய சொல்லும் பதத்துல வளர்த்தியிலும் ஐயா இயேசு கிறிஸ்துக்கு இல்லாத ஒரு குணாதிசயங்களே கிடையாது, எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவரும் என்ன பண்ணாரு? அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது அவருக்கு? ஞானம். என்ன சொல்லு? ஞானத்திலும். அடுத்தது என்ன பண்ணாரு? வளர்த்தியிலும். என்ன சொல்லு? வளர்த்தியிலும். வளர போறவங்களும் அழகிய சொல்லும் பதத்துல வளர்த்தியிலும். தேவ கிருபையில் இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது தேவ கிருபைன்றதை விட தேவ தயவிலும். சொல்ல தேவ தயவிலும். God's favor ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் வெர்ஷன்ல. தேவ தயவு, தேவ தயவு. ஓகே, தேவ தயவு. அடுத்தது மனுஷ தயவு. ஐயா ஒரு தெய்வம் அப்பா, நல்லா கவனிங்க. அவர் 100க்கு 100 தெய்வமா இருந்தார், 100க்கு 100 மனுஷனா இருந்தார் பூமியில. he was 100% divine and he was 100% man as well. ஏன்னா மனுஷன் நம்ம எதை எப்படி பாஸ்டர் அவர் மனுஷனா இருக்க முடியும்? நல்லா கவனிங்க. அவர் மனுஷனா இருந்தா அவர் நம்மள மாதிரி பசிச்சது, நம்மள மாதிரி டயர்ட் ஆனார், நம்மள மாதிரி அவருக்கு தாகம் வந்துச்சு, நம்மள மாதிரி அவர் சோதிக்கப்பட்டார். மனுஷன மாதிரி எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின்படியாய் சோதிக்கப்பட்டிருக்கிறார். நம்மள மாதிரி எல்லா சகலத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். மனுஷனை போல அவர் சோதிக்கப்படுறார். ஆனா நம்ம சோதிக்கப்பட்டோம்னா பாவம் செஞ்சிரும். அவர் மணி செய்ய விட்டுட்டாரு, பாவம் செய்ய விட்டுட்டார். ஓகே, அதே போல பேதுரு கிட்ட போய் கேட்பார், நான் யாருன்னு நீ நினைக்கிறா? அவன் சொல்லுவான், நீரே தேவகுமாரன் என்று சொல்லுவான். அவர் 100% என்ன தெய்வமாக இருந்தார். அதனாலதான் ஒரு காத்தை பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னா, காற்றை அடக்கின உடனே சிருஷ்டிகரை பார்த்த உடனே அந்த காற்று என்ன பண்ணுச்சு? விசிறிட்டு வந்துச்சா? ஐயோ, நம்மளை படைச்ச செல்லமே நம்ம அமைதியா இருக்க சொல்லுதான்ட்டு அப்படியே 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 பேச ஆயிடுச்சு. புரிஞ்ச மாதிரி சொல்லுவா, புரியுது சொல்லுங்க. ஒரு பேர் காம்படிஷன் வச்சாங்க. ஆண்டோடைய முதல் அற்புதம் என்ன? தண்ணீரை சங்கடங்களை மறந்தாரா? என்ன பண்ணாரு? தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சரசமாய் மாற்றினார். அதாவது he changed water into wine. திராட்சரசமாய் மாற்றினார். அதை பற்றி ஒரு கிளாஸ்ல எழுத சொன்னார். இங்கிலாந்து அதை பற்றி ஒரு கிளாஸ்ல எழுத சொன்னார். அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. கடை இப்படி இயேசு கிறிஸ்து வந்தாரு, போனாரு, இது பண்ணாரு, அற்புதங்கள்லாம் நிறைய எழுதுறான். அப்ப ஒருத்தர் மட்டும் மூலையிலே உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் என்னைக்குமே திட்டு வாங்குறாரு மாஸ்டர் கிட்ட. நானும் முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஆனா எனக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய திட்டுவாங்க. அதே போல குறும்பு தலைமை நிறைய இருந்துச்சு. சரி, அப்போ அவருக்கு கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீ எழுதுவியா? மத்தவங்க எழுதுறாங்க, ஸ்கூல்ஸ்ல கிளாஸ் முழுதா எழுது, நீ மட்டும் எழுதாம இருக்கிற அப்படி திட்டோன்னு அவர் சொன்னாரு, நான் முடிச்சுட்டேன். அது பையன் சொன்னா, நான் முடிச்சுட்டேன். ஏதோ முடிச்சிட்டியா? மத்தவங்க எழுதுறாங்க, நீ பெரிய பெரிய ஞானம் வரா, உன்னை படி எங்களுக்கு தெரியாதா? பேப்பர் கொடு பாப்போட்டு கோபத்துல பிடிக்கிறாங்க பேப்பர். அந்த பேப்பரை பார்த்த உடனே டீச்சர் அழ ஆரம்பிச்சிச்சு. நம்ம போய் இவனை போய் நம்ம தப்பா நினைச்சு ஒரு அழகா எழுதியிருந்தாரு, சூப்பரா எழுதியிருந்தார். அந்த மாதிரி ஒரு எழுதிப்பாடு வேணும். அவர் எழுதியிருந்தார். அம்மா கதையா எழுதுறான். இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு. அவங்க அம்மா சொன்னாங்க, ஜாடியில் தண்ணி ஊற்றி சொன்னாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு, அதான் முதல் அற்புதம், இது பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த ரசம் நல்லா இருந்துச்சு, அந்த ரசம் நல்லா, எல்லாம் நிறைய கதை எழுதுறாங்க. பைபிள் இருந்ததெல்லாம் எழுதுறான். இவன் மட்டும் ஒரே லைன்ல முடிச்சுட்டான். என்னது எழுதியிருந்தார்? Water beheld its creator, water beheld its creator and blushed. அப்படின்னா தண்ணி தன்னுடைய சிருஷ்டிகரை பார்த்துட்டு அந்த சிருஷ்டிகர் என்ன எதிர்பார்க்கறது தெரிந்த தண்ணியை புரிஞ்சவராக சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அமைதியா இருந்தாலும் கற்கள் என்ன பண்ணுமா? சொல்லுகிறது கற்கள் என்ன பண்ணும்? துதிக்கும். எல்லா சிருஷ்டிகளும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? இப்போ சிருஷ்டிகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்றது பைபிள் சொல்லுது. நான் சொல்றேன் அம்மா, நீங்க யார் சொல்றா? பைபிள் சொல்லுது. சரியா? அவர் எழுதியிருந்தார். அதாவது அந்த தண்ணி என்ன பண்ணுச்சான்? தன்னுடைய சிருஷ்டிகரை பார்த்துச்சான். தாடியில் இருந்த தண்ணி எல்லாம் சிருஷ்டிகரை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சான்? அது என்னவாய் மாறி? ரத்தமாய் மாறிடுச்சு, இல்லைன்னா திராட்சரசமாய் மாறி. காற்று அவரை பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு? அடங்கிருச்சு. ஏன்? அவர் என்னவா பார்த்துச்சு? காத்து ஒரு மனுஷனை பார்த்து என்னவா பார்த்துச்சு? தெய்வமாய் பார்த்து, சிருஷ்டிகராய் பார்த்து. தண்ணி என்னவாய் பார்த்து? அவர் தெய்வமாய் சிருஷ்டிகராய் பார்த்து. புரியுதா? சரி, ஓகே. அப்ப அவர் 100% இதுவாக இருந்தார். ஆனா அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஞானம் தேவைப்பட்டுச்சு. அதே போல அவர் வளர்ந்தாரா? சொல்லுங்க. 100% தெய்வமே வளர்ந்துச்சாம. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம வளரலாமா? வளரக்கூடாதா? வளரும். அதனாலதான் சிலர் வளர்றதே கிடையாது. எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு சிலர் ஒரு 20 பேர் வந்துட்டு சர்ச்சில், ஐயோ அவங்களை குடிக்கவே முடியும். அவங்க பேசுற பேச ஒரு சின்ன ஒரு 2 பேர் தலைவலி சுகமாயிருக்கு, அவங்க நினைவு பெரிய மாதிரி சொல்றது ஒண்ணு. ஒரு சின்ன ஒரு பில்டிங் வாங்கிட்டு சர்ச்சில், அதோட அவங்களை குடிக்க முடியாது. உங்களுக்கு நம்ம வளரணுமா இல்லையா? சாகர வரைக்கும் வளரணுமா? ஒரு கிறிஸ்தவர் உள்ளான மனுஷன் சாகர வரைக்கும் வளரும். புரிஞ்சு வர சிலர் பயங்கரமா பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து படி என்ன இயேசு கிறிஸ்து படி தெரியும்? 2% கூட நம்மளுக்கு அவரை தெரியாது. நான் சொல்றது உண்மையான ஒரு ஆமா, அவருடைய மகிமையை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் யோசிக்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய ஞானத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் எத்தனை கேலக்சி வச்சிருக்க எவனா தெரியுமா? சொல்லுங்க.
உன்னை நீங்க நினைக்கிறேன் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. புரியுதா சொல்றது? அதனால நல்லா கவனிக்கணும். எல்லாம் தெரிஞ்சவன் ஒவ்வொரு நாளும் வளரணும். வளரணும்னு நினைக்கிற கிறிஸ்தவனை தான் ஆண்டவர் வளர்ப்பார். ஆனா எல்லாம் தெரிஞ்ச கிறிஸ்தவன் ஆண்டவர் வளர்க்கறது கஷ்டப்படுவார். ஆனா எனக்கு நான் வளரணும் பாஸ்டர், நான் வளரணும் ஆண்டவர் என்ற மட்டும் சத்தமாக வளரணும் அப்பா. We have to grow because Bible says Jesus grew as well. அவர் நல்ல ஹைட்ல சின்ன பையன்ல பெரியவன் நல்லபடியா சொல்ல ஞானத்திலும் வளர்த்திலும் ஸ்டாச்சுர் இங்கிலீஷ் அழகப்படுவோம். ஸ்டாச்சுர்னா தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய காரியத்துல, தன்னுடைய பேசுற விதத்துல அவர் என்னவா பண்ணாரு? அவரு வளர்ந்தா. வளர போறவங்க மட்டும் அவர் வளர்ந்தா. நம்மளும் வளரணும். சரி, அடுத்தது மெயின் வரும். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ, அதாவது இங்கிலீஷ்ல போட்டு தேவ கிருபை, தேவ தயவு. ஓகே, தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் சொல்ல, மனுஷர் தயவிலும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு மனுஷனோட உதவியே தேவையில்லை, நாங்களே எல்லாம் பார்த்துவோம், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என் தெய்வம் 100க்கு 100 வீதம் தெய்வமா இருந்துச்சு பூமியில. அதுக்கே என்ன தெய்வம் தேவைப்பட்டுச்சு சொல்லுங்களேன்? மனுஷ தயவு. அப்ப உனக்கு மனுஷ தயவு தேவைப்படுமா இல்லையா? நிச்சயமா தேவைப்படும். அதனாலதான் சில சொல்லுவாங்க இவன் தான் என்ன, இந்த பெருசு தான் என்ன, நாங்களே நல்லா பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதாவது நம்மளுக்கு மனுஷ தயவு தேவைப்படும். அதனாலதான் மனுஷர்களை நாட்டம் நமக்கு நண்பர்களாய் கொடுத்திருப்பார். சில நேரத்தில் அவர்கள் நமக்கு விரோதமா எழுப்புவாங்க. அதனால எல்லாம் கெட்ட வேண்டு கிடையாதுயா. சில நேரத்தில் உனக்கு என்ன தயவு தேவைப்படுகிறது சொல்லுங்க? மனுஷ தயவு தேவைப்படுகிறது. தேவ தெய்வம் மனுஷ தெய்வம். அது எங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? தெரிஞ்சு ஒண்ணும் நடக்கல. ஆனா தெரிஞ்சு நடக்கிறதுக்காக தான் இங்க காலையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். புரிஞ்சவங்க இயேசு தேவைப்பட்ட உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா சொல்லுங்க? நிச்சயமா தேவைப்படும். we need God's favor in our life. we need man's favor. எனக்கு கூட முன்னாடி மனுஷ தயவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. லண்டன்ல எல்லாரும் எதிர்ப்பு தான் கூட இருந்துச்சு. மனுஷ தயவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா நான் வளர எனக்குள்ளாக காரியங்கள் மாற எனக்குள்ளாக இருக்கிறவர் எனக்குள்ளாக அதிகமாய் வெளிப்படப்பட எனக்கு எதிர்ப்பை விட தேவனுடைய தயவு எனக்கு வந்துச்சு. புரியுதா சொல்றது? மனுஷ தயவு எனக்கு கிடைச்சது. சரியா? இன்னைக்கு மனுஷ தேவ தயவுனா என்ன பாஸ்டர்? ஓகே, தயவுனா உங்களுக்கு தெரியும். ஃபேவர் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க ஃபேவர் ஆஃப் காட். ஃபேவர் ஆஃப் காட்னா இவருடைய பலத்துல என்ன நினைச்சு செய்ய முடியாதத, எவ்வளவுதான் நீ பிரயாசப்பட்டு, எவ்வளவுதான் நீ தலைகீழ் 4 வேலை செஞ்சு, எவ்வளவுதான் நீ போராட்டம் பண்ணி, எவ்வளவுதான் நீ உலகத்துல போராடி கிடைக்காதத திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தேவதையை ரிலீஸ் பண்ணுவார். அதுதான் இந்த தேவதை. புரியுதா நான் சொல்லுங்க? உன்னுடைய முயற்சினால் கிடைக்காத ஒரு வேலை பரலோகம் திறக்கப்பட்டு உனக்கு ஃப்ரீயா ஒரு மாதிரி வருது பார், அதுதான் ஒரு தயவு. அது வேணுன்ற மட்டும் நிச்சயமா ஓகே. அதே போல திடீர்னு நீ எதிர்பார்க்காத ஒரு காரியம் உன் கதவை தட்டுகிறது பார், அது ஒரு தேவ தயவு. அதே போல நீ எதிர்பாராத ஒரு உயர்வு உன்னுடைய வாழ்க்கையில, எதிர்பாராத ஒரு ஸ்தானம் உன்னுடைய வாழ்க்கையில உயர்வுபடுது, அது ஒரு தேவ தயவாக நம்ம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும் பாஸ்டர். ஓகே, தேவ தயவு எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சது, அதான் பார்க்க போறேன். சரி, உங்களுக்கு அது கிடைக்க போகிறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து தேவைப்படுச்சு, நமக்கு தேவைப்படுது நம்ம பார்த்தோம். அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அவர் வளர்ந்தார். வெரி குட். தேவ கிருபை எங்க இருந்து நமக்கு ஊற்றப்படுகிறது? கிருபாசனத்தில். இதுல கிருபையின் சிங்காசனத்தில் இல்லைன்னா கிருபா ஸ்தலத்தில், அந்த த்ரோன் ஆஃப் காட்ல இருந்து அந்த தேவ கிருபை ஊற்றப்படுகிறது நமக்குள்ளாக. புரிஞ்சவங்க அழைத்து பார்ப்போம். ஆனா நம்ம அந்த தேவ கிருபையை பெறுவதற்கு எங்க போகணும்? நம்ம எல்லாரும் கிருபாசனத்துக்கு எங்க போனோம்? த்ரோன் ஆஃப் கிரேஸ்க்கு போனோம். எப்படி போனோம்? பஞ்ச பரதேசிக்கு மாதிரி அழுதுட்டா போனோம். எப்படி போனோமா நம்ம எல்லாரும்? எப்படி போனோமா? தைரியமாய் போகணும். ஆண்டவர் எங்க விதத்துல பேசுறார் நம்மளோட. ஏன் தைரியமா போனோம்? எப்படி தைரியமா போகணும்? நம்மளால போக முடியாது, நம்ம பாதிகள். ஆனா ஆண்டவருடைய ரத்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறது? கலை இருக்கிறது. அதே போல நம்ம என்னவை மாற்றிருக்கிற ஆண்டவர் ஒரு நீதிமானை மாற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, சரி நம்ம போயிட்டு டோரை தட்டுறோம். த்ரோன் ரூம் இருக்குது, கிருபாசனம் இருக்குது. தட்டிட்டு ஹலோ ஓவா இவங்க நான் எப்படி யோசிப்பாங்க. ஆனா நீ தட்டுறதுக்கு முன்பாகவே என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? பிதாவுடைய வலது மாசத்துல மத்தியஸ்தராய் உட்கார்ந்து இருக்கிறார். மத்தியஸ்தரா உட்கார்ந்துட்டு அவர் நல்லா கவனி, நீ ரெடியானவா? வீட்டுல இருந்து அந்த கிருபாசனத்துக்கு போவதற்கு முன்பாகவே அவர் அந்த ரூம் ரெடி பண்ணிட்டாரா? பிதாவிடத்துல சொன்னார், என் செல்ல கொஞ்ச நேரத்தில் வருது, அதனால நீங்க அதை குடித்து அவனுடைய பிள்ளை கேட்டு ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிற அந்த இடத்துல வலது மாசத்துல உட்கார்ந்து உனக்காக மனித பேசிக் கொண்டிருக்கிறார். புரிஞ்சு ஓகே, தேவ தேவ மனுஷன் இதபடி நான் பேச சொன்னேன். இன்னைக்கு மெசேஜுக்கு அப்புறம் இது வரைக்கும் லைஃப்ல கிடைச்சிருக்காதா எப்பா தேவ தயவு? இது வரைக்கும் லைஃப்ல மனுஷ தயவு அந்த மாதிரி கிடைச்சிருக்கா? அது உனக்கு கிடைக்க போகுது. அது எனக்கு கேரண்டி. இது ஒரு தீர்க்கதரிசன ஒரு மெசேஜ் தான் நான் தர போறேன். அது பொண்ணு பாக்குற விஷயமோ இல்ல ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற விஷயமோ
இல்ல ஒரு வாகனம் வாங்குற விஷயமோ, இல்ல குடும்பத்தினுடைய சூழ்நிலையோ, உன்னுடைய உறவினர்களுக்கு உதவி கிடைக்குமோ, இல்ல விசா விஷயத்துல தேவதேவ மனுஷ உதவி கிடைக்குமோ, நல்லா கவனிங்க. இதை நீங்க பக்கத்துல இருக்கவங்க கூட இல்ல நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு எடுத்துக்கோ. இதை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கோ. ஓகே, தேவதேவ மனுஷ எல்லாம் சொல்ல, தேவதேவ மனுஷ. ஓகே, நல்லா இருக்குது பாஸ்டர் கேட்க. எங்களுக்கா நல்லா கவனிப்போம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், எங்க தயவு தேடி வருவார். 2008 புது தொடக்கங்கள் ஆரம்பிச்சிருச்சு. தெரியுது பாஸ்டர், கொஞ்சம் மாறி இருக்குது. மாறுற மாதிரி சில தெரியுது, ஆனா பெருசா மாறல. ஒரு மாதிரி தெரியுது ஏதோ சிச்சுவேஷன் நடக்க போகுது. ஆனால் இப்போ ஒரு ஓடுகிற நாடோடியாய், இல்ல ஓடுகிற வனாந்தரத்துல ஆகாரை போல, வனாந்தரத்தில் இருந்த மோசையை போல, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை போல, சிங்கக்கவியில் இருந்த தானியலை போல, வனாந்தரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த தள்ளப்பட்ட தாவீதை போல நான் ஒருத்தனா உட்கார்ந்து அவங்க மாட்ட கை வைப்பா. இது யாருக்கு பிரயோஜனப்படுதோ இந்த மெசேஜ் உங்களுக்கு. மோசேக்கு எங்க கிடைச்சது தயவு சொல்லுங்க பார்ப்போம். எங்க கிடைச்சது? வனாந்தரத்துல தான் கிடைச்சது. அங்க எத்தனை லட்சக்கணக்கான எகிப்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் அங்க ஒருத்தன் எழுப்பியிருக்க முடியாத ஆண்டவர்? நம்ம டாக்கிங் சென்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் காட். ஒரு கொலைகாரன் மோசே, 2 பேரும் கொலை பண்ணிட்டு ஒரு நாடு வழியா வனாந்தரத்துல இருக்கான். யாருமே இல்லாம இருந்தான். 40 வருஷமா எந்த ஊர் பேர் தெரியாம. ஐயா, அவன் ராஜா ஆக்சுவலா தளபதி. அவன் அரண்மனையில வாழ்ந்தது. அவனுக்கு இருந்த ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையப்பா. எனக்கு தெரியும் சிலர் வந்துட்டு ஊர்ல நல்லா இருந்து இங்க வந்ததை விட. அப்போ அவனுடைய சிச்சுவேஷன் வனாந்தரத்துக்கு வந்துருச்சு. 1 வருஷமா 2 வருஷமா 40 வருஷம் எங்க போறான் எங்க வரானே அவனுக்கு பெருசா தெரியாது. ஏதோ காரணத்தை போட்டிக்கிட்டு இருந்தான். அரண்மனையில இருந்தவனை தூக்கிட்டு போய் ஒரு வனாந்தரத்தை யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை எப்படி இருக்கு. பிரின்ஸ் சார்லஸ் அந்த பிரின்ஸ் வெளியே கொண்டு போயிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற குடிசையில இப்படி போயிடுற அவர் 10 வருஷம் இருப்பானுங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் புரிய வச்சு நம்ம வேலையை நான் சொல்றது. அவன் அந்த லெவல்ல இருந்தான். ஓகே, அதே போல இன்னொரு செல்ல பிள்ளை இருந்துச்சு, யோசேப்பு. அதுதான் வீட்டுல என்ன பிள்ளை? செல்ல பிள்ளைங்க நல்லா கவனி. அதுவும் எங்க மாட்டிக்கிச்சு? சிறைச்சாலையில போய் மாட்டிக்கிச்சு. ஆனா அதுக்கு எங்க தயவு கிடைச்சது? சிறைச்சாலையில தயவு கிடைச்சு. இதெல்லாம் ஆர்டர் சொன்னார் உங்ககிட்ட சொல்லு. ஓகே, அடுத்து நல்லா கவனிங்க. எஸ்தர், அவளுக்கு என்ன பாஸ்டர்? நல்லா கவனிங்க. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவ அம்மா அப்பா இழந்த உடனே அவ எவ்வளவு அழுதுப்பா, யோசிச்சுப்பா. உறவு எல்லாம் போச்சு அவளுக்கு. அவள் உறவுகள் எல்லாம் இழந்த உடனே இங்க பாரு, டிவியில பாத்துக்கோங்க. நல்லா உறவை இழந்துட்டு போய் வேதியும் அந்த டிவி மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம். உறவெல்லாம் இழந்திருப்பா, அழுதுருப்பா. சின்ன குழந்தையா வாலிப பிள்ளையா அழுதுருப்பா. தேவி எங்க அம்மா அப்பா தான் நல்லா இருந்திருப்பேன். ஆனா யாரோட ஒரு கனெக்ஷன் கிடைச்சது? மொர்தெகாயோட. மொர்தெகாய் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தான்? அரண்மனையில வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனா அவங்க அம்மா அப்பா சாகலன்னா அவளுக்கு என்ன கனெக்ஷன் கிடைச்சிருக்கா? யாரோட கனெக்ஷன் கிடைச்சிருக்காது? அவங்க மாமாவோட மொர்தெகாயோட கனெக்ஷன் கிடைச்சிருக்காது. நம்ம டாக்கிங் சம் சென்ஸ். ஆனா இழந்ததுனாலதான் அவளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சது. யோசேப்பு தன்னுடைய உறவுகளை இழந்ததுனாலதான் அந்த தளபதியோட ஜெயில ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. ஓ கம் ஆன் யூ கைஸ், யூ ஆர் கெட்டிங் சம்திங் டுடே. புரியுதா? நீ சிலரை இழந்துட்ட, நீ வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு உட்கார்ந்து. நோ ஐயா, ஐயா உனக்கு ஒரு புதிய ஒரு தேவதேவ. ஓ மை ஐ செட் சம்திங் ரைட். அதாவது உனக்கு ஒரு புதிய ஒரு தேவதேவ காத்திருக்குது பத்தியா? அதனால சில காரியங்களை இழக்க வைத்தார் ஆண்டவர். ஐ செட் சம்திங் ரைட். இஃப் யூ வில் ஜஸ்ட் கிவ் a clap offering unto the Lord. அவ மட்டும் பெற்றோர் இழக்கலன்னா மொர்தெகாயோட கனெக்ஷன் கிடைச்சிருக்காது. மொர்தெகாயோட கனெக்ஷன் கிடைக்கலன்னா அவ அந்த அரண்மனைக்கு போயிருக்க முடியாது. அரண்மனைக்கு போறனா அவளுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சிருக்காது? ராணியாக. அதனால ராணியோட நிக்கலையா? அவ ராணி ஆனதுனாலதான் யூத ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி. இருக்கட்டும், இல்ல பிஏ சிஸ்டம் இருக்கட்டும், இல்ல நீ ஊழியக்காரனா உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீ சில காரியங்களை இழந்தா அம்மாவா இல்லையா? உன் உறவினர்களை இழந்து கொண்டிருக்கலாம். உன் அம்மா அப்பா பக்கத்துல வாழ முடியல. சிலர்லாம் இழந்துட்டீங்க, சிலர்லாம் நினைச்சிட்டீங்க எனக்கு பாதி லைஃப் போயிடுச்சு ஐயா. நல்லா கவனி, இனிமேதான் உன்னுடைய பெஸ்ட் லைஃப் ஆரம்பிக்க போகுது. Come on, I said something right in the house of God. நீ சிலரை இழந்தப்பா, ஆனா நீ இழந்ததனுடைய நோக்கம் உனக்கு தெரியாம இருக்காது. சில காரியங்கள் இழந்து போய் நீ வந்து உட்கார்ந்து, ஆனா உனக்கு இப்ப தெரியாது. யோசேப்பு இழந்தப்ப அவனுக்கு முழுசா அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. எஸ்தர் அவ வந்து சின்ன குழந்தையாவோ இல்ல வாலிப பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இழக்கும் போது அவளுக்கு முழு விதத்துல. ஆனா அவங்க அம்மா அப்பா இறந்த உடனே அவ அனாதைய